அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தெய்வம்னு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமாக சனீஸ்வர பகவான் வருவார். எந்த சனி அப்படின்னா, கொடுமுடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கரூர் மாவட்டத்தில் இருக்குது மிக முக்கியமாக. அதுக்கு அடுத்ததாக சதய நட்சத்திரத்துக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தெய்வம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வர பகவான் தான். எங்கே இருக்கார் அப்படின்னா, மலைக்கோவில் திருச்செங்கோடு. அதே மாதிரி புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா ஆதிசேஷன் காஞ்சிபுரத்தில் இருக்குது. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, திருவையாறு தட்சிணாமூர்த்தியை போய் பார்க்கணும். அதுக்கடுத்தது ரேவதி நட்சத்திரத்துக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். எங்கே இருக்கார் அப்படின்னா ஓமாப்புலியூர்னு ஊர் பேர், கடலூர் மாவட்டம் இருக்குது. இந்த கோவில் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்றது அப்படிங்கிறதெல்லாம் நியதி கிடையாது. அங்கே செல்ல முடியாதவங்க பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப நல்லது. வேறு பல கோயில்களுக்கும் நீங்கள் போகலாம், தப்பே கிடையாது. அதெல்லாம்